ஹலோ மை லவ்லீஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெரைட்டியாக ஃபுட்டு நைட்டில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்ன்ட்டு நாங்கள் போன இடம் தான் ராமேஸ்வர கஃபே. இந்த ராமேஸ்வர கஃபே பார்த்திங்கன்னா பெங்களூரில் நிறையவே பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. பட் நாங்கள் போனது ப்ரோக்ஃபுல். ரீல்ஸில் தான் நான் இவ்வளோ கூட்டம் பார்த்துருக்கேங்க. ஆனால் ரியலில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் 10 மணிக்கு வந்து சாப்பிட்றாங்களான்ட்டு பேனை பார்த்துக்கிட்டே உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் பெரிய பிளாஸ்மா வச்சுருக்காங்க. சரி ஏதோ இருக்கும் அப்படின்ட்டு நான் பார்த்தா அங்கே தான் வந்து மெனு கார்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பிளாஸ்மாவை பார்த்து தான் நம்ம மெனு வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுட் எல்லாமே. ஸோ ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்தது. சரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது உட்காந்து சாப்பிட்லான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிடலான்ட்டு வந்தாச்சு. அந்த பிளாஸ்மா டிவியில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எப்படி மேக் பண்ணுறாங்கன்ட்டு வீடியோஸ் போயிட்டுருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா ஃபுட் மெனு கார்டு வந்து இருக்குது. ஸோ அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ நம்ம எந்த ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுறோமோ அதே கவுண்டரில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நாங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணது கேரட் அல்வா. ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆவரேஜாக தான் இருந்தது. ஆஹா ஓலாம் இல்லை. வீட்டில் நம்ம செய்கிறத விட கொஞ்சம் ஆவரேஜில் தான் அந்த டேஸ்ட் இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது கீ பொடி இட்லி. இங்கே எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃபுட்டெல்லாம் சர்வீஸ் பண்ணுற விதம் தாங்க. ஸோ அந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அண்ட் அவங்களும் பார்த்திங்கன்னா கைக்கு க்ளவுஸ்லாம் போட்டு கேப்ஸ்லாம் போட்டு சூப்பராக க்ளீனாக வந்து நம்மளுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா கீ பொடி இட்லி. ஸோ நெய் நல்லா மிதக்க நம்மளுக்கு ஒரு வாழை இலையில் போட்டு சூப்பராக வந்து தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னியோடு சர்வ் பண்ணாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. கீ பொடி இட்லியை கொஞ்சமாக அந்த கார சட்னியோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது கீ பட்டன் இட்லி சாம்பார். ஸோ ரொம்பவே வந்து பார்க்கவே வந்து நெய் இவ்வளோ போட்டு சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து டேஸ்ட் நல்லா தான் இருந்து சாப்பிட்றப்போ. ஸோ கடைசியாக எங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டு நடந்தது. அதை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கீயும் சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இட்லி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நக்ஷத்ராக்கு தான் நாங்கள் அதை கொடுத்துட்டோம். நாங்கள் ஃபைனலாக ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஓப்பன் பொடி பட்டர் மசால் தோசைங்க. ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ பார்க்க தான் இது வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வர கஃபே போனீங்கன்னா இந்த பொடி பட்டர் மசாலா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே ஷேர் பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்டோம். ஸோ ரொம்பவே ஜாலியாக வந்து ஹாப்பினஸோடு கிளம்பியாச்சு. நைட்டு ரோடு லைட்டு ஒரு சூப்பரான நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு பைக் ரைட் போனால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தாங்க அந்த ட்விஸ்ட்டே வந்துச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வந்து சரியாக திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெய்யோட ஸ்மெல் அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக டீ குடிச்சே ஆகணுன்ட்டு ஒரு கடையில் நின்று டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.